பாக்கியலட்சுமி ப்ரெடிசனை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியா வந்து இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டில் என்னை வர சொன்னாங்க இனியா அப்படிங்கவும், அப்போ இனியா சொல்கிறாங்க, அப்படியாம்மா அப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, நீ வாரியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீ கிளம்புமா, அங்கே அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கவும், உடனே பாக்கியாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்கள வந்து 2வது ரவுண்டுக்கு அவங்களை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு, பாக்கியா அவங்க ரெசியூமை நான் பார்த்தேன், எல்லாரும் கீழே இருந்து மேலே போவாங்க, நீங்கள் என்னென்னா மேலே இருந்து கீழே வந்திருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டெல்லாம் எடுத்து நடத்திருக்கிறீங்க, இப்போ என்னென்னா ஒரு சாதாரண மெஸ்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம், ஏன் உங்களால் நடத்த முடியலையா சரியாட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, அது வந்து என்னுடைய பர்சனல் பிரச்சனை, அதனால் அது தயவுசெய்து அதை பற்றி கேட்காதீங்க, ஆனால் என்கிட்ட நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நல்லபடியாக நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பாக்கியாவை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இனியாவை தான் காட்டுறாங்க. இனியா வந்து கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுமா அப்படிங்கும்போது, அப்போ உடனே நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படிங்கும்போது, என்ன இனியா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வாங்கலை அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு கோபியும் கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா அவங்க பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ சில அதிகாரிகள்லாம் வராங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே சில பசங்கள்லாம் வந்து அதாவது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க போலுக்கு, அவங்க ஒரே கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் போலீஸ்காரங்களாம் வர சொன்னோம் அப்படின்னு அவங்க ரிசப்ஷனில் சொல்லவும், அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது என்னது எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படிங்கவும், ஆமாம் ரொம்பவே மோசமானவங்களாக இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாமல் நாங்களும் ரூமை கொடுத்துட்டோம், ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம், ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அதனால தான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கவும், உடனே பாக்கியா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது அதில் ஒருத்தரை பார்க்கும்போது நிதிஷ் மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் இருக்காது, நிதிஷ் வந்து ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நிதிஷை தான் காட்டுறாங்க. நிதிஷை பார்த்ததுமே பாக்கியா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது நிதிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னங்க அவரை விட்டுருங்க, அவர் அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏம்மா இது உங்கள் பையனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க கேட்கவும், இல்லைங்க இவங்க வந்து என்னுடைய மாப்பிள்ளை என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கவும், நல்லா பார்த்து சம்மந்தம் பண்ணி நீங்கள், இவன் நல்லவனே கிடையாது, இவன் ரொம்ப மோசமானவன், இவனை போய் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்களே, தீர விசாரிச்சுலாம் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடம்னா சொன்னால் போகிறோம், உடனே வந்து எப்படி இருந்தாலும் சரி தான் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க போலுக்கு அப்படின்னு அவங்க பேசவும், இது கேட்டதுமே பாக்கியா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வந்து சுதாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சுதாகர் வந்து, என்ன இவங்க திடீர்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்களே, என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை இனியா ஏதாவது பிரச்சனையை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அப்போ சுதாகர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சம்பந்தியம்மா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி நிதிஷை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, என் பையன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வேணால் அந்த மாதிரிக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்காக தான் என் பையனே அழைச்சிட்டு போயிருப்பாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் என் பையன் வீட்டுக்கு வந்துடுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் பாக்கியா வந்து அஜித்தோடே இருக்கிறாங்க. சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோபி பார்த்தோம்னா அவங்க இனியாவை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. அப்போ 2 பேரும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க போலுக்கு. அப்போ வந்து பாக்கியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கவும், நான் இனியாவை பார்க்குறதுக்காக அவள் ஆஃபீஸ்க்கு வந்து அப்படிங்கவும், என்ன திடீர்னு இனியாவை பார்க்க போயிருக்கிறீங்க, என்ன பிரச்சனையாக இனியா விட்டல அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே சரி நம்ம பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், சரி நீ என்ன திடீர்னு பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் பண்ணினேன், ஒன்றும் இனியாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கோபி சொல்லவும், என்ன ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கோபி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரி நீங்கள் இனியாவை பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ இனியா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னப்பா எதுக்காக அம்மா ஃபோன் பண்ணினாங்க அப்படிங்கவும், என்னன்னே தெரியல, ஆனால் அவள் ஏதோ பதட்டமாக இருந்தா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கவும், சரிம்மா நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட, என்ன பிரச்சனையாக வீட்டிலன்னு கேட்கும்போது, ஆமாப்பா ரொம்ப பிரச்சனை தான் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அப்பா நிதிஷ் வீட்டில் யாருமே நல்லவங்க கிடையாதுப்பா, ரொம்பவே மோசமானவங்கப்பா அப்படிங்கவும், இது கெட்டதுமே கோபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா அவங்க எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கிளும் ஆண்டியும், அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் இந்த மாதிரிக்கு தினசரி இந்த மாதிரிக்கு தப்பான பழக்கத்தோடு தான் வராரு, அவருக்கு ரொம்ப நாளாகவே இந்த பழக்கம் இருக்கும் போலுக்கு, இதை வந்து சுதாகர் அங்கிள் வந்து கண்டிச்சாக்கி அந்த ஆண்டி வந்து நிதிஷ்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் வந்து அதாவது சுதாகர் அங்களோட பையனே இல்லாத
மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துப்பா. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டை வந்து அம்மா கிட்டேருந்து வாங்குறதுக்காக தான் என்னையே அவங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காருப்பா அங்கிள் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து கோபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக தந்துட்டுருக்கிறீ அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே டிவியை வந்து போட்டுட்ருக்காங்க போலுக்கு. இப்போ டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அப்போது அதாவது சுதாகரோட பையன் நிதிஷை இந்த மாதிரிக்கு தப்பான பழக்கத்தில் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போடவும் இது கேட்டதுமே கோபியும் இனியாவும் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அப்பா இது என்னதுப்பா, இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கோபி வந்து சுதாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சுதாகர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க என்னென்னமோ தப்பாலாம் நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதை வந்து நிதிஷ் வந்து அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தப்பு பண்ணியிருக்கலாம், அதனால நிதிஷை வந்து கூட சேர்ந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் லாயரை தான் நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன், இப்போ அவன் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா கோபி வந்து இனியா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அப்பா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் ஃபோன் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு கிளம்புமா அப்படிங்கும்போது அப்பா எனக்கு அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குப்பா, நானும் உங்கள் கூட வாரம்பா அப்படின்னு சொல்லவும் உடனே கோபியும் சரிதாம்மா வான்னு சொல்லிட்டு இனியாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சுதாகர் வந்து அவங்க ஒய்ஃபை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே உன்னை 2-3 தடவை நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வந்தாச்சுது, திரும்ப திரும்ப நம்ம போய் ஹெல்ப் கேட்டாக்கி அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா, ஆனால் உன் பையனால் எல்லாமே கெட்டு போச்சுது, இதுக்கு மேலேயே நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம போய் ஹெல்ப் கேட்டோம்னா என் முகத்தில் காரி துப்புவாங்க, உன் பையனை ஒழுங்காக உனக்கு வளர்க்க தெரியாதான்னு சொல்லிக்கிட்டு என் மூஞ்சில் தான் காரி துப்புவாங்க, உன் பையனுக்காக நான் எத்தனை வீட்டை தான் நான் எப்போ பார்த்தாலும் கெஞ்சிக்கிட்டு இருக்குதுக்கு அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் சுதாகர் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பையனை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படிங்கவும் பையனை ஒரு தடவை கூட்டிகிட்டு வரலாம் 2 தடவை கூட்டிகிட்டு வரலாம், சும்மா சும்மாவாக வந்து ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வர முடியும், இப்போ பாரு சம்மந்தி வீட்டாருக்கும் தெரிஞ்சு போச்சுது, இப்போ அவங்க நம்மளை என்ன நினைக்க போகிறாங்களோ தெரியல அப்படிங்கும்போது அவங்கள நினச்சி நம்மளுக்கு என்ன கவலை இருக்குது அப்படிங்கும்போது நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் தான் உங்கள் பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலேயே அவங்க முகத்தில் நம்ம எப்படி முழிக்க முடியும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் தயவு செய்து நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, பையனை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுதாகரும் லாயரை அழைச்சிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கோபி இனியாவும் ஸ்டேஷனுக்கு வரவும் அங்கே பாக்கியா அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியா பார்த்ததுமே இவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அம்மா என்னன்னா நம்மளுக்கு முன்னுக்கிட்டு இங்கே நின்றுட்டு இருக்காங்களே, என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியா வந்து இனியாவையும் அவங்க கோபியும் பார்க்குறாங்க. அப்போ இனியா வந்து அம்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாக்கியாவை கெட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ கோபியும் வந்து கண்கலங்கிட்டு இருக்கவும் உங்களுக்கு நிதிஷை பற்றின விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா 2 பேருக்குன்னு கேட்கவும் உடனே வந்து இனியா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா இவர் இப்படி தான் கொஞ்ச நாளாகவே இருக்கிறாரு அப்படிங்கவும் இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மறைச்சிங்க அப்படிங்கும்போது சரி பாக்கியா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது இப்படி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி போனேன், அங்கே தான் வந்து இந்த மாதிரிக்கு நான் அந்த காட்சியை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னென்னா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் மறைச்சிருக்கீங்களா, நம்ம பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒருத்தனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஐயோ நம்மள பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கி அழுதுகிட்டு இருக்கவும் இனியவும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சுதாகரை தான் காட்டுறாங்க. சுதாகரை பார்த்ததுமே பாக்கியா அப்படியே பயங்கர உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுதாகர் வந்து சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் என்கிட்ட பேசாதீங்க, உங்கள் மகனை இந்த மாதிரிக்கு நீங்கள் வளர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினீங்க, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்துதானே உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.